வணக்கம்று பண்டைய அரசர்கள் காலத்தில் ஒரு இளம் சோழ மன்னன் இருந்தான். அவன் பெயர் வீரசேகரன். அவன் தந்தை மரணமடைந்தபோது சிம்மாசனத்தைப் பெற அவன் வெறும் 20 வயதுதான். அனுபவமில்லை, நம்பிக்கையும் குறைவு. அரசபை ஆலோசகர்கள் சொன்னார்கள், இத்தனை இளமையிலே ராஜ்யத்தை நடத்த முடியாது. அனுபவமுள்ள அமைச்சர்கள் தேவை என்றனர். வீரசேகரனோ மனம் உடைந்தான். ஒருநாள் அரண்மனைக்கு அருகில் இருந்த வயலில் நடந்து சென்றபோது ஒரு வயதான விவசாயி தன் கன்றுடன் நிலத்தில் மண் உழுது கொண்டிருந்தார். அவரது கைகளை பார்த்த மன்னன் கேட்டான், நீ தினமும் இதை எப்படி சாத்தியமாக செய்கிறாய்? உனக்கு இத்தனை வலிமை எங்கே இருந்து வருகிறது? விவசாயி சிரித்தான். மன்னா, மண் எப்போதும் நம்மை சோதிக்கும். ஆனால் அதையே மீண்டும் மீண்டும் உழுதால் அது நம்மை வலிமையாக்கும். அந்த வார்த்தை மன்னனின் மனதில் பட்டது. அவன் முடிவு செய்தான், நான் பயப்படாமல் என் நாட்டை உழைப்பால் மாற்றுவேன் என்று. அவனே நேராக விவசாயிகளுடன் உழைத்தான். போரில் வீரர்களுடன் கலந்து போராடினான். சில ஆண்டுகளில் சோழ நாடு வளமாகியது. மக்கள் அவனை மனம் எழுந்த மன்னன் என்று அழைத்தனர். இந்த கதை நமக்கு உணர்த்துவது என்னவென்றால், நம் மனம் விழுந்தாலும் மீண்டும் எழும் வலிமை நம்முள்தான் இருக்கிறது. அதை நாம் கண்டு ஒரு முயற்சி செய்தால் நாமே வரலாறு படைக்கலாம்.